நமஸ்காரம். இந்த புஸ்தகத்தை மாமா கையால் வெளியிடணும்னு ஆசைப்படுறேன். வயசானவர், அதனால் உங்களுக்கு ரொம்ப கனிவான நமஸ்காரம் தெரிஞ்சுக்கிட்டு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த புஸ்தகத்தை நான் வந்து முதல்ல குழந்தைகளுக்காக வெளியிட்டு இருந்தேன். எல்லா புஸ்தகங்களும் குழந்தைகளுக்கு. இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே மாரல் ஸ்டோரிஸ் ஃபார் சில்ட்ரன். ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்டோரி வந்து ஃபார் எல்டர்ஸ். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்க, முதியோர்கள் வந்து அவரை பார்த்தேன். அவர்கள் வந்து மனசார சில பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ படிக்கிற ஹேபிட்ஸ் உண்டான்னு கேட்டேன். நிறையா உண்டு சார். என்ன சார் படிக்கிறது? லைப்ரரியோடு இருக்குது, ஆனால் மைண்டு ஓட மாட்டேங்குது சார் சொன்னார் அவர். நான் எழுதுவேன் சார் அப்படின்னேன். அவசியம் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னார் அவர். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கதை. இது இந்த மருமகள், மாமியார், லட்சணம், கொடுமை, அடி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு டிடெக்டிவ் நாவல். போயிருக்காரு அந்த காலத்து 1950 வந்து அதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். ஆனால் அவ்வாறு ஒரு பொழுதுபோக்காக ஒரு முதியோர்களுக்கு 4 புத்தகங்கள் தான் அப்படியே ரொட்டேஷன் பண்ணாங்க. அவா பற்றி கொடுத்துருவாங்க. லைப்ரரி வச்சுக்கிட்டாங்க. அந்த வண்ணத்தில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி வந்து வேண்டிக்கிறேன். இது வந்து இன்றைக்கி ஏன் இதை முக்கியமாக இந்த புக்கு ஸ்பான்சர் பண்ணது உயர்திரு ராஜேந்திரன். அவர் வந்து இறந்து போய் இன்னும் 10 நாள் ஆகலை. இப்போ நம்ம சனாதன சம்பிரதாயத்துக்கு உயிரோடு வாழ்ந்துதான் இருக்காங்க. அவருக்கு தெரியணும். அவர் தான் ஸ்பான்சர் பண்ணார். அவருக்காகவே இந்த புத்தகத்தை நான் வெளியிடுறேன். அவர் இறந்து வந்து ஆன்மா சாந்தி ஆகிட்டு அவர் எப்படி மனிதர் பெரிய படையாளி. அவர் அவருடைய ஆன்மா சாந்தி என்னதான் நம்ம மனிதர்கள் தானே. அவர் அஞ்சலி செலுத்தணும். ஒரே ஒரு நிமிஷம் கேள்வி இருக்கும் இல்லையா? ஆன்மா சாந்தி ஆகிட்டு நண்பன் ஆன்மா சாந்தி ஆடுறது நிச்சயமா. ஏன்னா ஆத்மாத்மா வேண்டிக்கிறதால ஆல்ரெடி கைலாசம் போயிட்டான். சிவபிராப்தி அடைஞ்சிட்டோம். இதான் நம்ம சாதாரண மனிதர்கள் வேண்டிக்கணும். ஓகே ரைட். இப்போ ஃபஸ்ட்டு புஸ்தகம் மாமி கையால் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஓகே தங்கம்மா, இது மாமி கையில் கொடுக்கணும். மாமி நீங்கள் வாங்கி மாமாட கொடுக்கணும். மாமாட கொடுக்கணும். கிடைக்குமே இதான் கேட்டோம் கேட்டோம். இதை ஓப்பன் பண்ணி அதில் காமிச்சு முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி மாமா. குழந்தைகள் வந்தீர்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி மாமாவுக்கு. மாமா இந்த புத்தகத்தை நீங்கள் படிங்க, அவசியம் வச்சுங்கோ. சரி பார்த்து வச்சு நீங்கள் படிங்க. எப்படி இருக்கு கமெண்ட் கொடுங்க. ஓகே எப்படி தான் நான் கொடுத்தா படிச்சு தான் அவன் வழி கிடையாது. நீங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் எனக்கு சேஞ்ச். ஓகே ஓகே ரைட்டு. அப்புறம் மாமா கேட்க சரி நீங்கள் இந்த புத்தகம் இருக்கு அம்மா உட்காரு மாமா உட்காரு. தேங்க்யூ தேங்க்யூ. அதுதான் அந்த விஷஸ் கொடுக்குறதுல அதுதான் தேங்க்யூ. ஏன்னா யாருமே லைஃப் யார்கிட்ட புத்தகங்கள் என்ன படிக்கிறது விட்டு சொல்கிறாங்க. அது மாற்றணுங்கிறதுக்காக நான் ஸ்கூலில் வந்து கொண்டு வந்தேன். எதுக்காக இருந்தேன்னா என்னுடைய டாக்டர் வந்து தொண்டை சரியில்லை. நான் இல்லை கொஞ்சம் எடுத்துக்கோ ஆற்று எடுத்துட்டு போடுங்க. பிரச்சனை இல்லை. வெந்நீர் கொஞ்சம் சாப்பிடலாம். சூடாக வெந்நீர் பண்ண முடியும். சரி சார். இது வந்து என்னுடைய டாக்டர் படித்த ஸ்கூலில் கொரோனா முன்னாடி எல்லா ஸ்கூல்லையும் போய் கதை சொல்லி கிஃப்ட் கொடுங்க. பென்சில், பேனா, ரப்பர் எல்லாமே கொடுங்க.
அப்போ கொரோனா நம்ம மேடம் கூப்பிட்டாங்க என் டாக்டர் பண்ண ஸ்கூல் சென்ட் ஜோசப் ஸ்கூல் இனிமேல் நீங்கள் வந்து ஸ்கூல் போனாங்க பர்மிஷன் வாங்க நேரத்தில் கொரோனா டைம் தாண்டி இருக்க மேப்புவாங்க புக்ஸாக போட்டு யார் படிக்க மாட்டேன் அதில் போனால் நான் புக்ஸாக இப்போ பெரியார் பெரியவர் பெரியவர் ஆ ஓ ஓ